அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு சோறு. பட்டர் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் சாதாரண நம்ம க்ரீன் பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன முருங்கைக்காய், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ இதை அரிசிக்கு தேவையான தண்ணி, கிச்சன் கிங் பொன்னி அரிசி, 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது பழைய அரிசினால் 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, பல்லாரி எல்லாம், புதினா, மல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ உப்பு கரெக்டானு பார்த்துட்டு நம்ம அரிசியை போடணும். இன்றைக்கி காலை நாஸ்டா ஆப்பம். எங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே ஆப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ப மாவுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, தோல் இல்லாத உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சு, நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டணும். பெரிய தேங்காயில் பாதி மூடி, அதை பூவை துருவி, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு. சோடா உப்பு நான் நிறைய போட மாட்டேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணியை சேகரித்து அதில் தேங்காய் பூவை பால் எடுத்தும் ஆட்டலாம், துருவிய தேங்காய் பூ போட்டும் நம்ம ஆப்பத்துக்கு ஆட்டலாம். அதனால் இது ஆப்பம். இல்லை பாருங்கள், ஆப்பம். ஆப்பத்துக்கு ஒரு துவையல். இதுதான் இன்றைக்கி காலை நாஸ்டா. மதியானம் டுனா ஃபிஷ் மாசி பொரியல். பாருங்கள், 2 பாக்கெட், தேவையான அளவு. பெரிய பல்லாரினா 1, சின்ன பல்லாரினா 2. இதை தண்ணியே ஊற்றாமல் இந்த தக்காளியும் இதுவும் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, வத்தல் பொடி போட்டு இந்த மாசியை நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த சோறை நம்ம சோறுக்கு தாளிச்சாச்சா. இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றலை, தேங்காய் நெய்யும் விட்டு தான் பண்ணுறேன். இது லைட்டாக ரசத்துக்கு வர்ற மாதிரி பொட்டு வந்த பிற்பாடு இந்த ஊற வச்சு அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். இதை போடணும். சரியா? உப்பு கரெக்டானு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த அடுப்பை பற்றும். அது கொதி வர வர இந்த அடுப்பை பற்றிட்டு, இந்த மாசி பொரியலுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விடுவேன். மாசி சூடு, அதனால் நல்லெண்ணெய் விட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். மாசியை இறக்கும் போது உங்களுக்கு தேவைன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், தேங்காய் பூ போடலாம், இல்லாட்டாலும் வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு புளி இறக்கும் போது. ஏற்கனவே தக்காளி, பல்லாரி, கருவேப்பிலை போட்டு நான் வச்சுருக்கேன். இதுக்கு பொடி வெங்காயம் அதிகமாக உரித்து போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் பொடி வெங்காயம் உரிச்சிருக்கேன். சின்ன உள்ளி, பல்லாரியை வெட்டிட்டேன். இது 2 பாக்கெட் டுனா ஃபிஷ் மாசி பொரிக்கிறதுக்கு. சரியா? அளவு ஆப்பம் 2வது ஊற்றிக்கலாம். பாருங்கள், இரும்பு கடாயில் தான் நான் ஆப்பம் விடுவேன், அதுதான் நல்லது. இரும்பு கடாயில் தான் தோசையும் ஊற்றுவேன். இது ஆப்பமாவை 2வது ஊற்றிக்கலாம். தேங்காய், நீங்கள் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ பால் எடுத்து ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆப்பம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆப்பத்துக்கு உள்ள முறையை சொல்லிட்டேன். இப்போ மாசி, கடுகு போடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இதை நம்ம தண்ணி விடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. ஏன்னா மாசியில் உப்பு வத்தலும் போட்டு தான் அதை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய உப்பு போட வேண்டாம். மாசி போட்டு வெந்த பிற்பாடு பார்த்துக்கிட்டு போடலாம், பத்தாதுன்னா. இப்போ அரிசியை தட்டிடும். இப்போ இதை மூடிடும். ப்ரெஷர் பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் பட்டர் பீன்ஸ் சோறு ரெடி ஆயிடும். இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் போட்டு தான் காய்கறி சோறு பண்ணுறேன். பட்டர் பீன்ஸ் உடம்புக்கு நல்லது. 1 கிலோ 270 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். போத்தி சூப்பர் மார்க்கெட்டில். எல்லா கடைகளில் அது கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிட வேண்டியதுதான். நல்லெண்ணெய் விட்டு தான் வைக்கணும். நல்லெண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் இந்த புளியும் தேங்காய் துருவலும் இறக்கும் போது தான் போடணும், இப்போமே போடக்கூடாது. தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு வரேன். இந்த 2 பாக்கெட்
இப்போ இவ்வளோ தேங்காய் துருவல் இப்படி பாக்ஸில் தேங்காய் துருவி எப்போதும் ரெடிமேடாக வச்சுக்கிடுவேன். அப்போ தான் நம்ம தேவைன்னா அப்பப்போ ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். மொத்த பாக்ஸையும் வெளியே வைக்க மாட்டேன், ஏன்னா புளிச்சிடும் தேங்காய். இப்போது இந்த மாசி பாருங்கள், 2 பாக்கெட். இது கடைகளில் இப்படியே கிடைக்கும், 10 ரூபா ஒரு பாக்கெட்டு. முன்னால் வீட்டில் மாசியை காய வச்சு பொடி பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, ரெடிமேடாகவே வாங்கிடுறது. ஒரு பாக்கெட் 10 ரூபா. இந்த 2 பாக்கெட் போதும், வீட்டில் 2 பேர் தான் இருக்கும். இப்போ இந்த 2 பாக்கெட்டை போடுறேன். தண்ணியே விட மாட்டேன், நல்லெண்ணெயில் அப்படி வதக்கணும். இறக்கும் போது கொஞ்சோண்டு சிறிதளவு புளி விட்டு தேங்காய் துருவலை போட்டு இறக்கிற வேண்டியது தான். வெள்ளிக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர்லேயே நான் உட்காந்துருவேன். அதனால் சமையலை ஏதாவது சிம்பிளாக வைக்க முடியுமோ அதை தான் வைக்குவேன். வேலைன்னு வேலையிலே நம்ம இருக்கக்கூடாது, ப்ரேயரில் அதிகமாக நம்மளை ஈடுபடுத்திக்கிடணும். 2 முட்டை வேக வச்சுட்டேன். வீட்டில் இருக்கிறது 2 பேர் தான். இன்றைக்கி வெளியே உள்ள ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஏன்னா இன்றைக்கி வெளியையே வாங்கி கொடுத்துட்றேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அப்போ இன்றைக்கி வெளியே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ப்ரெஷர் பட்டன் போட்டாச்சு. பட்டன் மாற்றிட்டணும் போட்டு சிம்பிளாக அடுப்பை வச்சுன்னா கரெக்டாக 10 நிமிஷம். பாருங்கள், அடுப்பை சிம்பிள் ஆக்கிட்டேன், இந்த அடுப்பையும் சிம்பிள் ஆக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேங்காய் பூவும் புளி கொஞ்சோண்டு. புளி சேர்க்க முடியாதவங்க நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கணுங்க. லெமனும் ஊற்றலாம். துருவிய தேங்காய், டூனா ஃபிஷ் பொடி ரெடி ஆகிட்டு. என்கிட்ட நிறைய கடாய் இருக்குது. இதுதான் நல்லா வாக்காட்டு செய்கிறதுக்கு. அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பாருங்கள். தேங்காய் பூ போட்டாச்சு, புளி சிறிதளவு புளி ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சோறு வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். தண்ணியே ஊற்றலை, எப்படி வருது பாருங்கள். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். இப்படி நல்லா கிளறணும், சரியாக வரட்டும். இப்போ இந்த முட்டைக்கு தோல் எடுத்துரும். இப்போ பாருங்கள், டூனா ஃபிஷ் மாசி பொரிச்சிட்டேன். பொரிச்ச மாசி இது ரெடி ஆயிடுச்சு. முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை ஆனால் நான் அதிக நேரம் ப்ரேயரில் தாங்க இருப்பேன். எப்போ எனக்கு யாராவது வந்தாலும் கூட அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், வெள்ளிக்கிழமை வராதிங்கோ, மிச்சக்கிழமைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். நம்ம அதிகம் ப்ரேயர் பண்ணணும். உலக மக்கள், ஊர் மக்கள் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு பண்ணணும். பட்டர் பீன்ஸ் காய்கறி சோறு ரெடியாக. இப்போ பாருங்கள், இதை நல்லெண்ணெயிலையும் நீங்கள் வைக்கலாம். நெய் சேர்க்க உங்களுக்கு தேவையில்லைன்னா, சேர்க்கக்கூடாதுன்னா நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லெண்ணெயிலையும் வைக்கலாம். பாருங்கள், பட்டர் பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இப்படி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக சுட சுட ஒரு பட்டர் பீன்ஸு சோறு ரெடி ஆகிட்டு. இதுக்கு ரொம்ப இலை போட்டிருக்கேன் வாசத்துக்கு. இந்த பட்டர் பீன்ஸ் ரொம்ப நல்லதுங்க. இது மட்டனில் போட்டு பண்ணலாம், நம்ம குருமா வைக்கலாம். பாருங்கள், மல்லி இலை எப்போதுமே எங்கள் மாடியில் இருந்து தான் பறிப்பேன், வெளியே நான் வாங்கவே மாட்டேன். இன்று ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடே சமையல் இதுதான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள்
புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். சிம்பிளான சத்தான வேலையும் ரொம்ப ஈஸியான சமையல் இன்னைக்கு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.